ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே கடந்த 2 மாதங்களா யுத்தம் நடந்து வருது. இந்த சூழ்நிலையில மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு ஆர்ட்டிலரி யூனிட்ஸ சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மேற்கத்திய நாடுகளின் இந்த நகர்வு உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தோட போக்கையே மாற்ற போகுது அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு ஆர்ட்டிலரி யூனிட்ஸ கொடுப்பதற்கான காரணம் என்ன, உக்ரைன் இந்த ஆர்ட்டிலரி யூனிட்ஸை வச்சு ரஷ்யாவிற்கு எதிராக எப்படி செயல்பட திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கறத பத்தியும், உக்ரைன் ரஷ்யா போருக்கு பிறகு இந்தியா தங்களோட ஆர்ட்டிலரி யூனிட்ஸை மேம்படுத்த என்ன மாதிரியான திட்டங்களை கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி திரு லாய்ட் ஆஸ்டின் மற்றும் கனடா நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் அனிதா ஆனந்தும் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. இந்த பேட்டியில மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு ஆர்ட்டிலரி யூனிட்ஸை சப்ளை செய்வதன் மூலம் இந்த யுத்தத்தின் போக்கையே மாற்றி அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆர்ட்டிலரி யூனிட்ஸை இணைப்பதன் மூலம் உக்ரைன் ரஷ்யா போர் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதா அவர் சொல்லியிருக்காரு. இந்த இரண்டாம் கட்ட போர்ல எந்த ராணுவத்தால் நீண்ட தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியுதோ அந்த ராணுவம் ஜெயிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த சூழ்நிலையில அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ் இந்த 3 நாடுகளும் இணைந்து 150 mm ஆர்ட்டிலரி கன்ஸ் மற்றும் ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் உக்ரைனுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆர்ட்டிலரி கன்ஸ் எப்படி இயக்குறது அப்படின்னு உக்ரைன் வீரர்களுக்கு பயிற்சியும் கொடுத்து வர்றாங்க. ரஷ்யா இந்த போர்ல தங்களோட ஆர்ட்டிலரி யூனிட்ஸ் மற்றும் லாங் ரேஞ்ச் மிசைல்களை முதல்ல களத்துல இறக்கிட்டாங்க. லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் மற்றும் ஆர்ட்டிலரி யூனிட்ஸை பயன்படுத்தி உக்ரைனுடைய ராணுவ தளங்கள், வெடிமருந்து கிடங்குகள் மற்றும் ராணுவ உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் போன்ற பல இலக்குகளை தாக்கி அழிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கு நிகரான ஆர்ட்டிலரி பலம் தேவை அப்படிங்கறத மேற்கத்திய நாடுகள் உணர்ந்திருக்கிறாங்க. அதனாலதான் இப்போ உக்ரைனுக்கு ஆர்ட்டிலரி யூனிட்ஸை கொடுக்க முன் வந்திருக்காங்க. அமெரிக்கா சமீபத்துல உக்ரைனுக்கு அறிவித்த 33 பில்லியன் நிதி உதவியில 1,90,000 ஆர்ட்டிலரி குண்டுகள் மற்றும் 90 ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்களை கொடுப்பதா உறுதியளிச்சிருக்காங்க. உக்ரைன் அமெரிக்காவிடமிருந்து மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் மற்றும் செல்ஃப் ப்ரொபல் கன் சிஸ்டங்கள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரஷ்யாவிடம் கன் லொகேட்டிங் ரடார் சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டங்களை கொண்டு உக்ரைனுடைய ஆர்ட்டிலரி யூனிட்ஸ் மற்றும் கன் சிஸ்டங்கள் எங்க இருக்கு அப்படின்னு ரஷ்யானால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதனால மேற்கத்திய நாடுகள் கொடுக்கக்கூடிய ஆர்ட்டிலரி யூனிட்ஸ் ரஷ்ய படையினர் மீது தாக்குதல் நடத்திட்டு அந்த இடத்துல இருந்து வேறு இடங்களுக்கு வேகமா நகர்ந்து செல்லும் வகையில இருக்கணும். மேற்கத்திய நாடுகள் ஜாவ்லின் மிசைல் மற்றும் லாங் ரேஞ்ச் ஆர்ட்டிலரி யூனிட்ஸை கொண்டு ரஷ்ய படையினரின் முன்னேற்றத்தை உக்ரைன்ல தடுக்க முடியும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. மேற்கத்திய நாடுகள் ஆர்ட்டிலரி யூனிட்ஸை சப்ளை செய்ததும் உக்ரைன் ஈஸ்டர்ன் யுக்ரைன் பகுதியில ரஷ்ய படையினருக்கு எதிரான ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனை நடத்தியிருக்காங்க. இந்த அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு பிறகு ரஷ்ய படையினரிடம் இருந்து ஒரு கடுமையான எதிர்த்தாக்குதல் வரும் அப்படின்னு உக்ரைன் நினைக்கிறாங்க. அதனால உக்ரைனுடைய ஃபயர் பவரை அதிகரிக்கிறதுக்கு ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து நாடுகள் அதிகமான எண்ணிக்கையில செல்ஃப் ப்ரொபல் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்களை உக்ரைனுக்கு கொடுக்க முன் வந்திருக்காங்க. இந்த புதிய ஆர்ட்டிலரி சிஸ்டங்கள் மூலமா உக்ரைன் ரஷ்ய படையினரின் தாக்குதலை சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆர்ட்டிலரி யூனிட்ஸ் அப்படிங்கிறது பழைய போர் முறைப்படி முன்னேறி செல்லக்கூடிய டேங்குகளுக்கு சப்போர்ட் செய்யும் விதத்துல எதிரிகளின் இலக்கை தாக்கி அளிக்கும். ஆனா உக்ரைன் ரஷ்யா போர்ல ரஷ்ய டேங்குகள் மீது உக்ரைன் வீரர்கள் மறைந்திருந்து ஜாவ்லின் மிசைல்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துறாங்க. அதனால ரஷ்ய டேங்குகளால் பெரிய அளவுல முன்னேற முடியல. இதன் காரணமாக தான் ரஷ்யா தங்களோட லாங் ரேஞ்ச் மிசைல்கள் மற்றும் ஆர்ட்டிலரி யூனிட்ஸை பெருமளவுல பயன்படுத்தி உக்ரைன் நகரங்களை சின்னாபின்னமாக்கி இருக்காங்க. உக்ரைனுடைய மாரியப்போல் நகரை சின்னாபின்னமாக்கி அந்த நகரத்தை கைப்பற்றுவதில் ரஷ்யாவுடைய ஆர்ட்டிலரி யூனிட்ஸ் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணிருக்கு. அதனால உக்ரைன் ரஷ்யா
போர் மூலமா ஆர்ட்லரி யூனிட்ஸோட முக்கியத்துவம் உலகிற்கு தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யா உக்ரைனுடைய ஆயுத கிடங்குகள் மற்றும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாக்கி அழிப்பதற்கும் ஆர்ட்லரி யூனிட்ஸை பெருமளவுல பயன்படுத்தி இருக்காங்க. 2020 நடந்த அர்மீனியா அசர்பைஜான் யுத்தத்துல அசர்பைஜான் யுஏஇக்களை தங்களோட ஆர்ட்லரி யூனிட்ஸோட இணைத்து இந்த யுத்தத்துல சண்டையிட்டாங்க. அதாவது யுஏஇக்களை பயன்படுத்தி அர்மீனியாவோட முக்கியமான மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் மற்றும் அர்மீனியாவோட ராணுவ வாகனங்களின் நகர்வுகளை கண்டுபிடித்து ஆர்ட்லரி யூனிட்ஸை பயன்படுத்தி அந்த டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆர்ட்லரி யூனிட்ஸ் மற்றும் யுஏஇக்கள் இணையும் பொழுது தாக்குதலோட துல்லியத்தன்மை அதிகரிக்கப்படுது. அதனால எதிரி படையினருக்கு அதிகமான சேதம் ஏற்படுது. யுஏஇக்களை பயன்படுத்தி எதிரிகளோட எல்லைக்குள் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய டார்கெட்டுகளையும் கண்டுபிடிக்க முடியுது. கண்டுபிடிக்கப்படும் டார்கெட்டுகளை ஆர்ட்லரி யூனிட்ஸின் லாங் ரேஞ்ச் ஃபயரிங் கேப்பபிலிட்டியை பயன்படுத்தி தாக்கி அழிக்க முடியுது. யுஏஇக்கள் மற்றும் ஆர்ட்லரி யூனிட்ஸ் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்குகளையும் தாக்கும் பொழுது எதிரி படையினர் டிமாரலைஸ்ட் ஆயிடுறாங்க. இது யுத்தத்தின் போக்கையே மாற்றி அமைச்சிரும். இதன் காரணமா தான் அசர்பைஜான் இந்த யுத்தத்துல வெற்றி அடைஞ்சாங்க. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில சண்டை நடக்கும் பொழுது பல நேரங்கள்ல இந்தியா பாகிஸ்தானோட கன் பொசிஷனை கண்டுபிடித்து கடுமையான ஆர்ட்லரி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில பிரச்சனை ஏற்படும் பொழுது இந்தியா தங்களோட 150 mm ஆர்ட்லரி கன் சிஸ்டங்களை எல்லைக்கு நகர்த்தி பாகிஸ்தானுடைய ஆயுத கிடங்குகள், டெரரிஸ்ட் லான்ச் பேட்ஸ் மற்றும் தீவிரவாத முகாம்களை தாக்கி அழிச்சிருக்காங்க. இந்திய படையினரின் ஆர்ட்லரி தாக்குதலை தாங்க முடியாமல் பாகிஸ்தான் வீரர்கள் தங்களோட போஸ்ட காலி செய்துவிட்டு ஓடி இருக்காங்க. அந்த வகையில இந்தியாவிடமும் சிறப்பான ஒரு ஆர்ட்லரி யூனிட் இருக்கு. ஆனா போஃபோர்ஸ் பீரங்கிக்கு பிறகு இந்திய படையில் புதிதாக எந்த ஒரு ஆர்ட்லரி சிஸ்டங்களும் இணைக்கப்படல. இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் அர்மீனியா அசர்பைஜான் யுத்தம் போன்ற பல்வேறு யுத்த நிகழ்வுகளை கவனித்து இந்தியா தங்களோட உள்நாட்டு ஆர்ட்லரி சிஸ்டங்களோட டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட வேகப்படுத்தி இருக்காங்க. குறிப்பா தனுஷ் ஆர்ட்லரி சிஸ்டத்தோட சோதனை மற்றும் அட்வான்ஸ்டு டவர்ட் ஆர்ட்லரி கன் சிஸ்டத்தோட சோதனையை இந்தியா வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. கூடிய விரைவில் இந்த கன் சிஸ்டங்களுக்கான ஆர்டரை இந்திய அரசாங்கம் வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவுடைய ஆர்ட்லரி கன் சிஸ்டங்களை நவீனப்படுத்தும் ப்ராஜெக்ட 1999 தொடங்கிட்டாங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட் பல்வேறு காரணங்களால் தடைப்பட்டது. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் லடாக்ல பிரச்சனை ஏற்பட்ட பொழுது இந்தியா ஆர்ட்லரி சிஸ்டங்களோட முக்கியத்துவத்தை உணர ஆரம்பிச்சாங்க. இதன் காரணமா பாலைவனம் மற்றும் சமவெளி பகுதிகளுக்காக தயாரிக்கப்பட்ட K9 வஜ்ரா ஹவிட்ஸ்டர்ஸ்ல சில மாற்றங்களை செய்து லடாக்ல நிலைநிறுத்தினாங்க. லடாக் போன்ற மலைப்பாங்கான பகுதியிலையும் K9 வஜ்ரா ஹவிட்ஸ்டர் சிறப்பா செயல்படுது. ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப்ல இருந்து லடாக்குக்கு K9 வஜ்ரா ஹவிட்சர்களை நகர்த்திட்டதனால இந்த பகுதிகளுக்கு அதிகமான K9 வஜ்ரா ஹவிட்சர்கள் தேவைப்படுது. அதனால கூடிய விரைவில் அதிகமான K9 வஜ்ரா ஹவிட்சரை இந்தியா ஆர்டர் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. லடாக் எல்லையில பிரச்சனை ஏற்பட்ட பொழுது இந்தியாவுடைய ஆர்ட்லரி ஃபயர் பவர் சீனாவை கம்பேர் செய்யும் பொழுது மிக குறைவா இருந்துச்சு. அதனால இந்தியா இந்த K9 வஜ்ரா ஹவிட்சர் மற்றும் அமெரிக்காவிடம் இருந்து M777 லைட் வெயிட் ஹவிட்சர்களை அதிக எண்ணிக்கையில வாங்கி எல்லையில டிப்ளாய் செஞ்சாங்க. இதன் மூலமா சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இருந்த ஆர்ட்லரி ஃபயர் பவர் கேப்ப ஓரளவு குறைக்க முடிஞ்சது. ஆனா இந்தியாவுடைய தனுஷ் மற்றும் அட்வான்ஸ்டு டவர்ட் ஆர்ட்லரி கன் சிஸ்டங்கள் இந்திய படையில் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவுடைய ஆர்ட்லரி யூனிட்ஸ் சீனாவின் ஆர்ட்லரி யூனிட்ஸை விட சிறப்பா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. 150 mm ஆர்ட்லரி கன் சிஸ்டங்களை இந்தியாவில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தயாரிக்கிறாங்க. அதனால இந்தியாவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எந்த நிறுவனம் சிறந்த கன் சிஸ்டங்களை தயாரிக்கிறாங்களோ அந்த நிறுவனத்திடம் இருந்து இந்தியா வாங்குவாங்க. தனுஷ் மற்றும் அட்வான்ஸ்டு டவர்ட் ஆர்ட்லரி கன் சிஸ்டங்களை இந்தியா
இந்தியாவிலே தயாரிக்கிறதுனால இந்த சிஸ்டங்கள்ல ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் அதை ஈஸியா சரி செய்ய முடியும். முன்பு அட்வான்ஸ் வெப்பன் அண்ட் எக்யூப்மெண்ட் இந்தியா லிமிடெட் மற்றும் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டால் இந்திய ராணுவத்துக்கு தேவையான ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்கள் தயாரிக்கப்பட்டு வந்தது. இந்த நிறுவனங்கள் மிகவும் ஸ்லோவா இந்த கன் சிஸ்டங்களை தயாரிச்சாங்க. இதன் காரணமாக தான் இந்திய ராணுவம் இஸ்ரேலிடம் இருந்து ஏத்தோஸ் கன் சிஸ்டத்தை வாங்க முடிவு செஞ்சாங்க. ஆனா இந்திய அரசாங்கம் ஆத்ம நிர்பான் பாரத் திட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதத்துல இஸ்ரேல் நாட்டின் ஏத்தோஸ் கன் சிஸ்டம் கான்ட்ராக்ட கேன்சல் செஞ்சிட்டாங்க. கேன்சல் செஞ்சிட்டு இந்திய தனியார் நிறுவனங்களை ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் டெவலப்மெண்ட்ல ஈடுபடுத்த போறாங்க. அதனால எப்படி K9 வஜ்ரா ஹவிட்சர்களை இந்தியா அதிவிரைவா தயாரிச்சதோ அதே போன்று தனுஷ் மற்றும் அட்வான்ஸ்ட் டவர்ட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்களையும் இந்தியா அதிவிரைவா தயாரிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியா கார்கில் யுத்தத்துல தங்களோட ஆர்ட்டிலரி கன் யூனிட்ஸ், பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் மற்றும் பேட்டில் ஹார்டன் ட்ரூப்ஸ் வச்சுதான் அந்த யுத்தத்தை ஜெயிச்சாங்க. அதனால உக்ரைன் ரஷ்யா போர்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு இந்தியா தங்களோட உள்நாட்டு ட்ரோன் தயாரிப்பு மற்றும் உள்நாட்டு ஆர்ட்டிலரி யூனிட்ஸ் தயாரிப்பை விரைவுபடுத்த திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமா இந்திய ராணுவத்தால சீனா மற்றும் பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகளுடன் ஒரு யுத்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு மரண அடி அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.